வெல்கம் டு ஷமா கிட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புதிதான காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கும் ஒரு புதிதான காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதன்படி கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசப்பாலாமே எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதிதான காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? என்ன காரியம் அப்படின்னா, இன்னைக்கு ஏசப்பாவோட ஃப்ரெண்டை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்பாக ஒரு சின்ன பாடல் பாடலாமா? பாடுவோமா? நீங்களே கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடுறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு ஒரு புதிதான காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஏசப்பாவோட ஃப்ரெண்டை பத்தி நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பைபிள்ல யார சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் அப்படின்றவர் தான் சொல்றாங்க. இன்னைக்கு அவரை பத்தி பார்க்கலாமா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க தானே? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, கல்தேயர் என்னும் தேசத்துல தேராகுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு ஆபிரகாம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தாரு. சரிங்களா? அடுத்த அதிகாரம் சொல்லுது, ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமும் அதை அப்படியே விசுவாசிக்கிறாரு. போ, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒன்னும் ஆபிரகாம சும்மா அனுப்பிடல. 7 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அதாவது 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன வாக்குத்தத்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன். 6, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ 7 விதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்து கடந்து போறார் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு. அந்த அதிகாரத்துல இருந்து அவருடைய பேர் எப்படின்னா ஆபிராம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க வேதாகமத்துல வாசிச்சு பாருங்க. ஆபிராமோட பேர் ஆபிரகாம் இன்னும் மாற்றப்படல. இந்த அதிகாரத்துல எல்லாம் அவருடைய பேர் ஆபிராம் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கடந்து வர்றாரு. ஆண்டவர் சொன்ன அந்த 7 விதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் கடந்து வர்றாரு. அவர் அப்படியே அதை விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அது மேல ஒரு நம்பிக்கை, அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கடந்து வர்றாரு. ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான திரளான ஆஸ்திகள் இருந்துச்சுன்னு வேதாகமத்துல போட்டிருக்கு. ஆனா அவருக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. ஒரு தடவை ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, வெளியில கூட்டிட்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொன்னேனே. ஆபிரகாம் அண்ணாந்து பாக்குறாரு. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன? நம்மளால நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. உடனே அவரும் என்னால என்ன முடியல அப்படி சொல்றாரு. சொன்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த அளவா உனக்கு பூமியில நான் என்னத்தை கொடுப்பேன்? சந்ததிகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே அதிகாரத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். ஆண்டவர் சொன்னோடனே அப்படியே அவர் நம்பிட்டாரு. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். அப்படியே நம்புறா இருப்பாங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஆபிராமுக்கு
வயது, அதாவது அவருடைய ஏஜ் என்னன்னா 86 வயசு ஆயிடுச்சு. அடுத்து ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது ஆபிராமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. இப்ப இந்த 2 அதிகாரத்துக்கு இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னா இடைவெளி 13 வருஷம் இடைவெளி இருக்கு. சரிங்களா? ஆனா நம்முடைய ஆண்டவர் மிகவும் கரிசனை உள்ளவர். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை என்ற வார்த்தை 13 தடவை வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது மற்றும் 11வது வசனத்துல ஆபிராம்ன்ற அவருடைய பேரை ஆபிரகாம்னும் சாராய் அப்படின்ற அவங்களுடைய மனைவியோட பேரை சாரா அப்படின்னும் பேர் மாற்றம் செய்யறாரு. அதைத்தான் நான் இங்க போர்ட்ல எழுதி போட்டிருக்கேன். அப்படி விளக்கத்தை நான் கொடுக்கட்டுமா? ஆபிராம் அப்படின்னா உயர்ந்த பிதா அப்படின்னு அர்த்தம். எக்ஸால்டட் ஃபாதர். இதுக்கு எபிரேயத்துல 4 எழுத்துக்கள் உண்டு. அலப், பேர், ரேஷ், மென்சோபிட். அலப், பேர், ரேஷ், மென்சோபிட். அடுத்து ஆபிரகாமா பேர் மாற்றம் செய்யும் பொழுது ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன், அதாவது ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட். இதுக்கு எபிரேயத்துல 5 எழுத்துக்கள். அலப், பேர், ரேஷ், ஹே, மென்சோபிட். அலப், பேர், ரேஷ், ஹே, மென்சோபிட். இதுல ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த ஹேன்ற ஒரு எழுத்து மட்டும் சேர்ந்துருக்கு. அதனாலதான் ஆபிராம் என்ற பேரு ஆபிரகாம் அப்படின்னு மாறிது. இப்ப சாராய்க்கு என்னன்னு பார்க்கலாமா? சாராய் அப்படின்னா ராணி அப்படின்னு அர்த்தம், பிரின்சஸ். அதுக்கு எபிரேயத்துல 3 எழுத்துக்கள் உண்டு. ஷின், ரேஷ், யோட். ஷின், ரேஷ், யோட். அடுத்து சாரா. தமிழ் வேதாகமத்துல மொழிபெயர்க்கும் பொழுது சாராள் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா எபிரேய வேதாகமத்துல சாரா அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஜாதிகளுக்கு தாய், மதர் ஆஃப் நேஷன்ஸ். இதுக்கு எபிரேயத்துல 3 எழுத்துக்கள் உண்டு. ஷின், ரேஷ், ஹே. ஷின், ரேஷ், ஹே. இதுல எந்த எழுத்து சேர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹே. இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். மேல ஆண்டவருடைய பேர் எழுதிருக்கு. அவருடைய பேர் என்ன? யெகோவா. அதுக்கு எபிரேயத்துல 4 எழுத்துக்கள் உண்டு. யோட், ஹே, வவ், ஹே. யோட், ஹே, வவ், ஹே. இந்த யெகோவாவை ஆங்கிலத்துல ஷார்ட் ஃபார்மா எப்படி சொல்லுவாங்கன்னா யெகோவான்னு உச்சரிக்கிறவங்க YH VH அப்படின்னு சொல்லுவாங்க. யாவே அப்படின்னு சொல்றவங்க YH WH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டவரை குறிக்கும் பேர் யெகோவால இந்த ஹே எழுத்து வருது. இந்த ஹேக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து வல்லமை. நம்முடைய ஆண்டவர் வந்து வல்லமை மிக்கவர். அந்த வல்லமை மிக்க இந்த எழுத்தை தான் ஆபிரகாமுக்குள்ளேயும் சாராய்க்குள்ளேயும் சேர்த்தாங்க. இந்த ஹேன்றது எபிரேயத்துல 5வது எழுத்து, கிருபையின் எண்ணும் கூட. இந்த ஹேன்ற எழுத்து பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கும். இந்த இடத்துல அது எதை குறிக்குது அப்படின்னா வெளிச்சம், ஆசீர்வாதம், பெருக்கம், வல்லமை குறிக்கும். சரிங்களா? அந்த வல்லமை மிக்க அந்த வார்த்தையை சேர்த்தனாலதான் ஹே வெளிச்சம், வல்லமை, ஆசீர்வாதம், பெருக்கம் இதெல்லாம் சேர்த்தனாலதான் இந்த எழுத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல இந்த வல்லமை மிக்க இந்த எழுத்தை சேர்த்தனாலதான் ஆபிராம் அப்படின்றது ஆபிரகாம்னும் சாராய் அப்படின்றது சாராள் அப்படின்னு மாற்றப்படுது. இந்த எழுத்துல இந்த ஆபிரகாம்ன்ற இதுல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்குள்ள இந்த வல்லமையை வச்சிட்டாரு. சாராக்கு வல்லமைக்குள்ள சாரா வச்சுட்டாரு. ஆபிரகாமுக்குள்ள வல்லமையை வச்சாரு, சாராவை வல்லமைக்குள்ள வச்சிட்டாரு. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் வேதாகமத்துல ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வேதாகமத்துல ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மரணம் அடையும் போது 175 வயசு அவருக்கு. எத்தனை வயசு? 175 வயசு. வேதாகம வல்லுநர்கள் கருத்துப்படி இந்த ஆபிரகாமோட பேரும் வேதாகமத்துல 175 தடவை வருது
அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஆண்டு சொல்லிருக்கலாம். ஆனா அதை அவர் அப்படியே விசுவாசித்தாரு, நம்பினாரு. சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு விசுவாசித்தாரு. 100 வயதுல ஈசாக்க பெற்றெடுத்தாரு. சரிங்களா? அப்ப நம்மளும் இப்ப நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தைகளை அப்படி நம்ம விசுவாசிக்கணும். அவர் சொல்றதை நம்ம நம்பணும். அவர் வழியில நம்ம நடக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள். நீங்கள் தொடர்ந்து இதை வீட்டுல வாசிச்சு பாருங்க ஆதியாகமத்தை. இன்னைக்கு ஒரு மெமரி வெர்ஸ் இருக்கு. என்னன்னா ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனம் தான் மனப்பாட வசனம். இதை நீங்க வீட்டுல படிச்சு உங்க அம்மா அப்பா கிட்ட எழுதி காமிங்க. தொடர்ந்து வேதாகமத்தையும் வாசிங்க. ஆண்டவர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.